வாழ்த்துக்கள். இந்த இடம் எப்படி இருக்கு, அழகா இருக்குதா? பெரிய கார்டன் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது கிழக்கு மலேசியாவில் சாரவாக் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்குது. மலேசியாவை சார்ந்தது தான். ஆனால் கோலாலம்பூர்லேருந்து 2 மணி நேரம் விமானத்தில் வந்தால் தான் அங்கே வர முடியும். கடலுக்குள்ள இருக்கிற ஒரு தீவு பகுதி. இதுதான் அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய செழிப்பு. இங்கே தான் முதல்ல 1909 ஆயில் கண்டுபிடிச்சாங்க. இந்த மலைப்பகுதியில் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு கனடா நாட்டை சார்ந்தவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால இதுக்கு கனடியன் ஹில்ஸ் அப்படின்னு இந்த பகுதியில் ஒரு மலைப்பகுதிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த நாடு செழிப்பாய் மாறினது. அதுக்கு முன்னால இந்த மிரி அப்படின்ற பட்டணம் ஒரு மீன்பிடி கிராமமா தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு பட்டணமாகப்பட்டிருக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இங்க மோர் தென் 50% கிறிஸ்தவங்க. மலேசியாவில் ஒரு கிறிஸ்தவங்க அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் இது. நிறைய சர்ச்சஸ் இருக்குது. இங்க 1973 ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறாரு. நிறைய ஆதிவாசி மலைவாசி மக்கள் அவங்க மத்தியில் எழுப்புதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறைய சபைகள் இருக்கிறது. அருமையா ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிறாங்க. இங்க இருக்கிற எம்பி எல்லாம் கிறிஸ்தவங்க. அது மாதிரி அரசியல் தலைவர்கள் கிறிஸ்தவர்கள். இப்படி ஒரு மாநிலம் மலேசியாவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அந்த இடங்க மிரி அப்படின்ற ஒரு பட்டணத்துல அந்த கடலை ஒட்டி இருக்கிற அருமையான ஒரு காடு ரொம்ப அழகா இருக்குது. இடம் இயற்கை ரொம்ப சூழ்நிலை பார்த்தா ரொம்ப மன ரம்யமா இருக்குது. அதாவது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு ரொம்ப அருமையானது. இதை நம்ம என்ஜாய் பண்ணணும். பார்த்து உங்களுக்கு இந்த லீவு நாட்கள்ல விடுமுறை நாட்கள்ல எப்படிதான் நம்ம இந்தியாவில் அப்படி நிறைய இடம் இருக்குது இல்ல. ஊட்டி இருக்கு, கொடைக்கானல் இருக்கு, மூணார் இருக்குது, இன்னும் சேலத்தில் ஏற்காடு இருக்குது. விதவிதமான அப்படி நிறைய பகுதிகளாக இருக்குது. அதனால அது மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் குடும்பமாக பிள்ளைகள்லாம் கூட்டி கொண்டு போய் காமிக்கணும். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாரு, நமக்காக இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறான்னு சொல்லி. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன சொல்றீங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல மத்தேயு 22:39 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது ஒரு கற்பனை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட நீ அன்பு கூறணும். அது எல்லாரும் செய்யறல. ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும்னா ரெடியா? சரி, ஆண்டவர் நேசிக்கிறேன் சொன்னா மாத்திரம் போதாது, அவருடைய வசனத்தின்படி நடக்கணும். இப்ப அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். அன்பு எல்லாரிடத்திலுமே இருக்குல்ல. கடவுள் நம்பிக்கை எல்லாரும் கூட அன்பா இருக்கிறாங்க. கடவுளே இல்லாமாங்க, ஆனா மக்கள் மேல அன்பா இருப்பாங்க. ஒருத்தர் ஆபத்துல உதவி செய்வாங்க, நன்மை செய்வாங்க. அன்பா இருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அன்பா இருக்கணுன்றது எல்லா மதத்திலும் சொல்லுவாங்க, எல்லா மனிதரும் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவை போல யாரும் சொன்னதும் இல்லை, செய்து காண்பித்ததும் இல்லை. நீங்க அதை நல்லா விளைக்கணும். எல்லா மதத்திலும் அன்பை பற்றி சொல்றாங்கன்னுவாங்க. அன்பை யார் வெளிப்படுத்தினா சொல்லுங்க. அன்பை எல்லாரும் சொல்லலாம், ஆனா அன்பை வெளிப்படுத்தினவர் இயேசு தான். இப்படிதான் அன்பா இருக்கணும்னு காண்பித்தவர் இயேசு. அதுல உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல, இதுதான் இயேசு கிறிஸ்து உன்னதமான நிலைமை சொல்றார். அன்பா இருக்கிறவர் சொன்னா பாரு, உன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கிறியா? இதுதான் இயேசு சொல்லுகிற அன்பின் ஆழமான ஒரு காரியம். சத்துருவை கூட சிநேகிக்க சொல்றார். உன்னை பகைக்கிறவனை கூட நீ பகைக்க கூடாது, நேசிக்கணும்ன்றார். இந்த மாதிரி அன்பை போதித்தவங்களும் கிடையாது, செய்து காண்பித்தவங்க கிடையாது. இயேசு சிலுவையில் அறையிறாங்க, காயப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அவங்க மேல கோபம் கொள்ளலை, எரிச்சல் கொள்ளலை. அவங்கள கூட மன்னிக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். பிதாவே உங்களுக்கு மன்னியுன்னு வாழ்ந்து காண்பித்தவர் இயேசு தான். அவரை பின்பற்றவங்களுக்கு தான் உண்மையான தெய்வ அன்பு இருக்க முடியும். அதனால அந்த அன்பு இல்லைன்னா நீங்க இயேசுவை அறியலைன்னு அர்த்தம். உங்களை போல மற்றவங்களை நேசிக்கலைன்னா இயேசுவை உங்களுக்கு தெரியாது. சும்மா தெரிய மாதிரி நடிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. உண்மை அது கிடையாது. அப்போ வசனத்தின்படி வாழணும். இது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார். முதல்ல நான் ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு இயேசுடிக்கா ஊழியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவேன்.
அப்புறம் ஆண்டவர் சொன்னார், சுயநலமாவே ஜெபிக்கிற, நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு. மற்றவங்களும் ஊழியம் செய்யறாங்கல்ல, எல்லா ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படணும். சரி ஆண்டவரே, நீ எல்லா மிஷினரிகள், எல்லா சுவிசேஷ ஊழியங்கள், சபைகள் எல்லாத்துக்கும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும் போது பேசினாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்ன்னு சொல்லி இருக்கிறாரு. அது எந்த அளவு, அதனுடைய அளவுகோல் ஏதாவது இருக்குதா என்பதாக அப்படி இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், விளக்கம் கொடுத்தார். நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறலாம் ஆண்டவரே, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற, சபைகள் இந்த மாதிரி ஊழியம் செய்யற எல்லா சுவிசேஷகர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன்னு. சரி, நீ உனக்காக நான் உனக்கு கொடுத்த இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அங்கதான் ஒரு அடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஜெபிக்கிற, ஆனா இந்த ஊழியத்துக்கு நீ இயேசுடிக்கிற ஊழியத்துக்கு என்ன பாரத்தோடு என்ன அக்கறையோடு ஜெபிக்கிறியோ அதே பாரத்தோட அக்கறையோடு ஜெபிக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரா. ஆண்டவர் கேள்வி கேட்டார்னே தம்ம மட்டும் தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். நான் யோசித்து பார்த்தேன், நான் ஜெபிக்கிறேன் மற்றவங்களுக்காக, ஊழியங்களுக்காகலாம். ஆனா இயேசுடிக்கிறார் ஊழியத்துக்காக என்ன பாரம் எடுத்து ஜெபிக்கிறேனோ அதே மாதிரி ஜெபிக்கல. ஆண்டவர் சொன்னார், அதுதான் உன்னை நேசிப்பதை போல மற்றவங்களை நேசிப்பது. உன் ஜெபத்தை யோசித்து பாரு, இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு அக்கறையா பாரத்தோடு ஜெபிக்கிற, அதே பாரத்தோடு மற்றவங்களுக்காக மற்ற ஊழியங்களுக்காக நீ ஜெபிச்சேன்னாதான் இந்த வசனத்தின்படி நீ கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த வசனத்தின்படி நீ குறையா இருக்கிறியே. நான் கண்ணீரோடு அழுது ஜெபித்தேன். இந்த வேத புஸ்தகத்துல என் கண்ணீர் விழுந்தது. அது இன்னொரு வேத புஸ்தகம், பழைய வேத புஸ்தகம். என் கண்ணீர் விழுந்தது. ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாங்க. நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். இந்த ஊழியத்தை நேசிக்கிற மாதிரி மற்ற ஊழியங்களை நான் நேசித்து ஜெபிக்கணும். அந்த அன்பை எனக்கு தாங்க, நான் குறைவா இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு வாங்க, உங்க மகளை நேசிக்கிற மாதிரி உங்க மருமகளை நேசிக்கிறீங்களா? உங்க மகனை நேசிக்கிற மாதிரி மருமகனை நேசிக்கிறீங்களா? உங்க தாயை நேசிக்கிற மாதிரி மாமியாரை நேசிக்கிறீங்களா? அங்கதான் அடி வாங்குது இல்ல. அன்பா இருக்கிற, அன்பா தான் இருக்கிற, அது சொல்லும் போதே கோபம். அன்பு இல்லாம இருக்கிற அப்படி சொல்லும் போதே அன்பு இல்லைன்னு தெரியுது. யோசிங்க, வசனத்தின்படி உங்க வாழ்க்கை ஒப்பிட்டு பாருங்க. அழுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, என் சொந்த மகளை நேசிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட குறையாம என் மருமகளை நான் நேசிக்கணும். அந்த அன்பை எனக்கு தாங்க. எங்க அம்மாவை நான் நேசிக்கிற மாதிரி என் மாமியாரை நான் நேசிக்கணும். அந்த அன்பை எனக்கு தாங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்க, நிறைய குடும்ப பிரச்சனை சால்வ் ஆயிரும். நிறைய காரியங்கள்ல அற்புத மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்படி ஒப்பு கொடுப்போமா? யோசித்து பாருங்க. இந்த வசனத்துக்கு முன்னால நம்மளை நிறுத்தி பாருங்க. அன்பா இருக்கிற, அன்பா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இயேசு சொல்லுகிற அன்பை நம்மகிட்ட இருக்குதா? இன்னைக்கு சொல்லலாமா? ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாங்கன்னு கேட்கலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே உங்களுடைய இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே, நான் அன்பிலே குறைவா இருக்கிற ஆண்டவரே, என்ன நேசிக்கிற மாதிரி நான் மற்றவங்களை நேசிக்கல. என்னை உணர்த்திட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்க. அந்த அன்பை எனக்கு தாங்க. என்னால முடியல, அந்த அன்பை எனக்கு தாங்க. என் உள்ளத்துல அந்த அன்பை ஊற்றுங்க. என்னை போல நான் மற்றவங்களை நேசிக்கிற அன்பை என் உள்ளத்துல தாங்க ஆண்டவரே. அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாங்க. நான் அன்பாக வெளிப்படுத்துகிற அந்த அன்பை எனக்கு தாங்க. இயேசுவே, எனக்கு அந்த அன்பை தாங்க.